நாளைக்கு வியாழக்கிழமை பொங்கல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து இத முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா, மறுநாள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன்னா, அன்னைக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பா இருக்க மாரி இருக்கும். கொஞ்சம் பயமாவும் இருக்க மாரி இருக்கும். ஏன்னா, பொங்கல் வைக்கும்போது பக்கத்திலேயே நின்னு நம்ம வந்து எல்லாம் செய்ற மாரி இருக்கும். ஸோ, அத வந்து ரிலாக்ஸா பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ முக்கியமா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்கிறதுக்கான டைமிங் என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு டைமிங் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால, நான் எந்த டைம்ல வந்து பொங்கல் வைக்க போறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். காலையில 4:30, 6 வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம்ல, அந்த டைம்ல வந்து வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா எல்லாராலயும் அது முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ அந்த டைம் வைக்க முடியல அப்படின்னாலும் 10:30 டூ 1 அந்த டைமிங் வந்து வச்சீங்க அப்டின்னா, ரொம்ப நல்லாருக்கும். நான் வந்து அப்டிதான் பண்ண போறேன். 10:30 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா, 1 மணிக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டு சாமி படைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாவும் நம்ம வேலைய வந்து செய்ய முடியும். பதட்டம் இல்லாம நம்ம வந்து பொங்கல் வச்சு நல்லபடியா சாமி கும்பிடலாம். எப்பவுமே வந்து மொறத்துல நம்ம என்னென்ன சாமிக்கு வந்து ரெடி பண்ண போறோமோ, அது எல்லாத்தையும் வச்சு சூரிய பகவானுக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் எப்படி பண்ணுவீங்க? அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.